ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களை இன்றைக்கி சந்திச்சிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான தகவலை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னென்னா, தமிழக அரசு எங்களுக்கு முறையான கட்டணத்தை வகுக்காததுனால மின் மீட்டர்கள் நாங்கள் பொருத்த முடியறதில்ல ஆட்டோக்களில். ஏன்னா அந்த கட்டணத்தை அவங்க உயர்த்த மாட்டுறாங்க. மீட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் வசூலிக்க முடியல. நாங்கள் சவாரியாக நாங்கள் ஒரு பயணி அழைச்சிட்டு போனாலும் அந்த பயணிக்கிட்ட நாங்கள் பணத்தை சரியாக வாங்க முடியல. ஏன்னா பழைய மீட்டர் படியே நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவித்ததுனால எங்களுக்கு அந்த பணம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. போடுற டீசலுக்கே சரியாக போகுது, பெட்ரோலுக்கே சரியாக போகுது. அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போது என்னென்னா, ஓலா உபர் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது இனிமேல். ஓலா உபர் ஆப்பில் எங்களை புக் பண்ணாலும் நாங்கள் அதை அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு புதிய மீட்டர் கட்டணத்தை பொருத்தணும், அதுக்கான வழிமுறைகளை வகுக்கணும். இப்போது விற்கிற இந்த பெட்ரோல் டீசல் விலைவாசியில் அதுக்கு தகுந்த போல் எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசாங்கம் நியமனம் பண்ணால் தான் நாங்கள் ஓலா உபரை நாங்கள் புக்கிங் பண்ணி நாங்கள் ஓட்டுவோம். ஏன்னா ஓலா உபரில் புக் பண்ணி பயணிகளை நாங்கள் சவாரிக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் அவங்க பயணத்தை மேற்கொண்டுடுறாங்க. ஆனால் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நஷ்டத்துக்கு தான் நாங்கள் ஆட்டோ ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஆட்டோவுக்கான வாடகையும் நாங்கள் கொடுக்க முடியல. ஒரு வேளை சொந்த ஆட்டோ எங்ககிட்ட இருந்துச்சுன்னா மாதம் மாதம் டியூ கட்டுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓலா உபரில் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்தாலும் எங்களுக்கு அதில் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் தமிழக அரசு பழையபடியே எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் அதை தரமாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது. நாங்கள் ஒரு நாளெல்லாம் ஆட்டோ ஓட்டியும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் நாங்கள் இனிமேல் ஓலா உபர் அதை நாங்கள் தவிர்க்கிறோம். அதுக்கு பதில் நம்ம யாத்திரி அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் ஆட்டோக்களை நாங்கள் இயக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஓலாவும் உபரும் அந்த நிறுவனத்தோடு நாங்கள் கனெக்ட் ஆகி நாங்கள் ஓட்ட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் அந்த ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல ஆட்டோ ஓட்டுநர்கள். ஆனால் இவங்களுடைய நிர்வாகம் சங்கத்தினர் சொன்ன இவங்க எல்லாருமே இந்த ஓலாவும் உபரையும் புறக்கணிக்கிறதா உறுதியாக சொல்லியிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பில்.